ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம 8 வசந்தலு அப்படின்னு ஒரு வித்தியாசமான தெலுங்கு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். படத்தோட கதாநாயகியா ஸ்ருதின்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவங்க வாழ்க்கையில நடக்கிற ஒரு 8 வருஷம், அதாவது 8 வசந்த காலங்கள் நடக்கிற பல வித்தியாசமான நிகழ்வுகளை தான் இந்த கதையில காமிச்சிருப்பாங்க. நம்ம எப்பயுமே ஒரு படம் பார்க்கும்போது அதுவும் ஸ்பெசிபிக்கா லவ் ஸ்டோரியில பசங்களை மையமா வச்சுதான் எடுத்திருப்பாங்க. ஆனா இந்த படம் பெண்களுக்காக. ஒருவேளை இந்த கதையை ஏதாவது ஒரு பொண்ணு பார்த்துட்டு இருந்தா அவங்க வாழ்க்கையில் நடந்த நிகழ்வா தான் இந்த கதை இருக்கும். அவ்வளவு தத்துரமா தான் இந்த கதையை எடுத்திருப்பாங்க. இப்ப இந்த கதையை பத்தி ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பாத்துரலாம். அகைன் இந்த மாதிரி தரமான படத்தை உங்களுக்கு எடுத்துன்னு வந்து சேர்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இங்க வரும்ன்ற இந்த ஒரு பணக்கார வீட்டு பையன் வெளிநாட்டுக்கு போய் மார்ஷல் ஆர்ட்லாம் கத்து வந்திருப்பான். அப்படியே கராத்தாவும் கத்துக்கலாம்னு இங்க இருக்க ஒரு கிளாஸுக்கு போய் ஜாயின் பண்றான். அவன் அங்க இருக்க பசங்க கிட்டலாம் இங்க இருக்க யாராவது ஒருத்தங்க போட்டி வின் பண்ணிட்டீங்கன்னா என்னோட ஹேர் பட்ஸை எடுத்துக்கலாம் சொல்லிட்டு சொல்றான். இவன் இவ்வளவு திமிரா பேசுறான்ட்டு அங்க இருக்க ஒரு பையன் சண்டைக்கு போறான். 2 செகண்ட்லயே அவனை தோக்கடிச்சிடுறான். இதை பார்த்துன்னு இருக்க ஒரு பொண்ணுமே அவங்க கிட்ட திரும்ப சண்டைக்கு போறா. அவனுமே அந்த பொண்ணோட கையை முறுக்கிட்டு பெண்கள்லாம் ஆண்களோட ரொம்ப வீக்கானவங்க, அதனால அவங்கள்ட்ட நான் சண்டை போறதெல்லாம் சொல்லி திமிராவே பேசுறான். மறுநாள் ஸ்டூடெண்ட்ற பொண்ணு கிளாஸுக்கு வரா. அவன் நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டதுமே இப்ப அந்த பொண்ணு நான் கூட சண்டை போற சொல்லிட்டு அவங்க கிட்ட சண்டைக்கு போறா. பார்த்தா 20 செகண்ட்ல அவனை அடிச்சு தோக்கடிச்சிடுறா. இப்ப கெத்தா அந்த கிளாஸுக்கு வந்து வாய்ஸ் ஆட ஆளுட்டவன் அந்த பொண்ணு கிட்ட அடி வாங்கி அசிங்கப்பட்டு அங்க இருந்து போயிடுறான். ஆனா அதுல இருந்து ஸ்ருதி அவனுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. ஆனா ஸ்ருதியுமே கராத்தே கத்துக்கிறதே மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்காக தான். இவளுமே 18 வயசுலயே ஒரு புக் எழுதி அதை பப்ளிஷுமே பண்ணிருப்பா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற வரனுக்கு ஸ்ருதியை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருது. அவ எழுதின புக்கையுமே இவன் தேடி கண்டுபிடிச்சு படிக்க ஆரம்பிக்கிறான். இவனுமே ஸ்ருதி எப்படியாவது பாக்கணுமே சொல்லிட்டு ஆசைப்படுறான். ஆனா அவளுமே 2வது புக் எழுதுறதுக்காக காசிக்கு போயிருப்பா. இப்ப இவனுமே ஸ்ருதி எப்ப திரும்ப வருவான் சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவளுமே காசுல இருந்து ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் வருண் உன தேடி நின்றான்ட்டு கூட இருக்க பையன் சொல்றான். வருணுமே ஒரு சிங்கரா இருப்பான். ஸ்ருதி ஊருக்கு வந்ததை பார்த்ததுமே இவனுமே ஸ்ருதிக்காக ஒரு பாட்டுமே பாடுறான். அடுத்து ஒரு நாள் ஸ்ருதியுமே பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துட்டு இருக்கும்போது இவன் கார்ல போகும்போது ஸ்ருதியை பார்த்துட்டு வா நான் உனக்கு கூட்டு போற சொல்லி கார்ல கூப்பிடுறான். அவளுமே ஸ்டார்டிங்ல நான் வரலன்னு சொல்லி பாக்குறா. ஆனா வருணுமே எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போயிடுறான். இவங்க 2 பேர் பேசிட்டு போகும்போது தெரியுது ஆக்சுவலா இவனுக்கு பயங்கரமான ஃபீவர் இருந்திருக்கும். இருந்தாலும் தனியா ரோட்ல உட்காந்துட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு தான் டிராப் பண்றதுக்காக வந்திருப்பான். இது தெரிஞ்சதுமே ஸ்ருதிக்கு இவன் மேல கொஞ்சம் மரியாதை வருது. அடுத்தபடியா அவ திரும்பவுமே புக் எழுதுறதுக்காக அப்படியே காஷ்மீர் வரைக்கும் போயிருக்கா. இதை தெரிஞ்சுக்கிற வருணுமே அவளை பாக்குறதுக்காக காஷ்மீருக்கே போயிடுறான். அவளை பாக்குற ஸ்ருதியுமே நம்மளுக்காக ஒரு காஷ்மீர் வரைக்கும் வந்திருக்கான்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறா. இவனுமே ஸ்ருதியை சண்டே பாக்குறதுக்காக காஷ்மீருக்கே போயிடுறான். ஸ்ருதியுமே 10 வாரம் இங்க தங்க போறதா சொல்லியிருப்பா. ஆனா கடைசி சண்டையுமே வந்ததுனால அவள் லவ் பண்ற விஷயத்தை எப்படியே ஸ்ருதிக்கிட்ட அவனுமே சொல்லிடுறான். இதை கேட்டதுமே ஸ்ருதியுமே அழுதுட்டு எங்க அப்பா ஆர்மில இந்த காஷ்மீர்ல தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. எங்க அப்பாவுமே என்ன பார்க்க மாசம் வந்துருவார் சொல்லிட்டு நானுமே வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஆனா ஒரு நாள் எங்க அப்பாவோட டெட் பாடி தான் எங்க வீட்டுக்கு வந்தது சொல்றா. இதே மாதிரி நீயுமே வார என்ன பாக்குறதுக்காக வர, ஆனா எங்க என்ன பார்க்காம என்னைக்காவது வராம போயிடுவிய சொல்லிட்டு இவளுமே லவ் பண்றத இன்டைரக்டா சொல்லிடுறா. இப்ப ஸ்ருதியுமே அவளோட 2வது புக் எழுதி முடிச்சதுனால மறுபடியும் வீட்டுக்கே வரதா சொல்லியிருப்பா. கரெக்டா அப்பதான் வருணோட மியூசிக் எக்ஸாம் ரிசல்ட் வருது. இந்த எக்ஸாம்ல அவன் கிளியர் பண்ணிட்டா எப்படியாவது அமெரிக்கால போய் செட்டில் ஆயிடமே சொல்லிட்டு அவங்க அப்பாவுமே எதிர்பார்த்துட்டு இருக்காரு. ஆனா பார்த்தா இந்த எக்ஸாம்ல அவனும் ஃபெயில் ஆயிடுவான். இவனுமே எங்க அப்பா கால் பண்ணி சொல்லலான்னு பார்த்தா அதுக்குள்ள அவங்க அப்பாவுமே பையன் எப்படியே கிளியர் பண்றான்ற நம்பிக்கையில இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாம் வித்து வச்சிருப்பாரு. அவருமே எப்படியா கண்டிப்பா அமெரிக்கா போயிடுவாங்க சொல்லிட்டு ரொம்ப கனவோட இருக்காரு. வருணுமே ஃபெயில் ஆன விஷயத்தை அப்பா கிட்ட சொல்ல முடியாத காரணத்தினால அப்பாவோட ஃப்ரெண்டான ஒரு அரசியல்வாதி வீட்டுக்கு போறான். ஆனா இவருமே வருண் எக்ஸாம்ல தான் ஃபெயில் ஆயிட்டு வந்திருக்காரு முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சிருக்காரு. அதனால இவருமே நான் நினைச்ச அந்த எக்ஸாம்ல உன்னை பாஸ் பண்ண வைக்க முடியும், ஆனா நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஒரு கண்டிஷனை போடுறாரு. இதனாலேயே வருணுமே அப்பாவோட கனவுக்காக தன்னோட காதலியா தியாகம் பண்ணிடலாம் சொல்லிட்டு முடிவு எடுத்துறான். ஸ்ருதியுமே ஊட்டிக்கு வந்திருக்கா. வருண் எப்படியா கான்டாக்ட் பண்ணலாம் சொல்லிட்டு பார்த்தா அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் வரமாட்டேங்குது. வீட்டுக்கு போய் பார்க்கலாம் சொல்லிட்டு போனா கூட வேளாண்காரங்களை விட்டு ஆள் எல்லாம் சொல்லிட்டு அமுச்சு விட்டுறான். ஸ்ருதியுமே வருணை மிஸ் பண்ணி பயங்கரமா அழுதுட்டு இருக்கா. அப்பதான் வருண் அமெரிக்காவுக்கு கிளம்புறான்ற விஷயமே தெரிய வருது அவளுக்கு. பயங்கரமா அடிக்கிற மழையிலுமே அவனை பாக்குறதுக்காக போறா. ஆனா வருணுமே நான் ஒன்னாலதான் மியூசிக் எக்ஸாம்ல பாஸ் ஆகல, உன் கூட இருந்தா உருப்பட மாட்டேன், என்ன போக விடுன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். இதை கேட்கிற ஸ்ருதியுமே கோவப்பட்டு நானும் உன் பின்னாடி சுத்துறேன், நீ தானே என் பின்னாடி வந்த, இதுக்கப்புறம் என்னோட மூச்சு காத்து கூட உங்களை படாது, நீ என்ன வேணாம் சொல்றது, நீ எனக்கு வேணாம் சொல்லிட்டு அங்க கோவமா கிளம்பிடுறா. அப்படியே சில நாள் கழிச்சு ஸ்ருதியோட கராத்தே மாஸ்டர் இறந்து போயிடுறாரு. இவளுமே அவரோட அஸ்திய காசில கரைக்கலாமேட்டு எடுத்துட்டு போயிருக்கா. அங்க சில பேர் இவ கிட்ட தப்பா நடந்துக்க வரானுங்க. ஆனா இவளுமே தான் கராத்தேல பிளாக் பெல்ட் வாங்கியிருப்பாளே, அவங்க எல்லாருமே செமையா அடிச்சு துரத்தி விட்டுறா. அப்படியே சில வருடங்களும் கடந்து போது இவளுமே நடந்த எல்லா லவ் ப்ராப்ளம்ஸ்ல இருந்து மூவ் ஆன் பண்ணி வெளில வந்திருப்பா. அப்படியே அடிக்கிற மழையில ஃப்ரெண்டு கூட வண்டியில போகும்போது இங்க சஞ்சய்ன்ற ஒரு ரைட்டரை பாக்குறா. இப்ப 2 பேருமே ஒரு ரைட்டர்ன்றதுனால ஒருத்தர் மாதிரி ஒருத்தவங்க பாத்துக்கிறாங்க. இவளுமே சஞ்சய் எழுதின புக்கெல்லாம் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கின்னு படிக்க ஆரம்பிக்கிறா.
அவருமே அவரோட ரைட்டிங்ல பெண்களை உயர்த்தி பேசுற மாதிரி தான் எழுதியிருப்பாரு. இப்போ இந்த கதை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளவு பேர் சஞ்சய் கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. அப்படியே சஞ்சய் கூட கொஞ்சம் கொஞ்சமா பழக ஆரம்பிச்சிடறா. இதனாலேயே அவளுக்கு ரொம்பவுமே பிடிக்க ஆரம்பிச்சிருது. இவளுமே லவ் சொல்றதுக்கு தன்னோட அம்மா கிட்ட சொல்லலாமே சொல்லி யோசிக்கிறா. ஆனா அதுக்குள்ளேயே அவங்க அம்மாக்கும் ஹார்ட் அட்டாக் வந்துருது. எப்படியோ கியூர் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போனா ஒரு பெரிய இடத்துல இருந்து பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. அவங்க அம்மாவுக்குமே இந்த ஆடம் ரொம்ப பிடிச்சி போனதுனால ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அவங்க அம்மாவுக்குமே ஹார்ட் அட்டாக் வந்ததுனால அதிர்ச்சியான விஷயம் எதுவும் சொல்லாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால இவ லவ் மாட்டர் அவங்க கிட்ட சொல்லாமலே மறைச்சிருவா. ஆனா ஸ்ருதியோட ஃப்ரெண்ட்ஸுமே அவங்க அம்மா கிட்ட பேசி லவ் சொல்லி புரிய வச்சிடுறாங்க. ஸ்ருதியோட அம்மாவுமே சஞ்சய் வீட்டுக்கே கூப்பிட்டு பேசுறாங்க. அப்பதான் அவர் உண்மையா சொல்றான், உங்க பொண்ணை நான் இந்த 1 வருஷமா லவ் பண்ணல, நான் 8 வருஷமா உங்க பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி சொல்றான். ஸ்ருதி அம்மா கிட்டே ஒரு லெட்டர் கொடுத்து ஸ்ருதியோட கொடுத்துட்டு போறான். அவனுமே ஆக்சுவலா ஸ்ருதி கராத்தே கிளாஸ்ல இருக்கும்போது இவன் அந்த கராத்தே கிளாஸுக்கு வந்திருப்பா. அதுவும் இல்லாம அவ பஸ் ஸ்டாண்ட்ல தனியா உட்காந்துட்டு இருக்கும்போது அவகிட்ட வந்து பேச வந்திருப்பான். அப்பவுமே வருண் வந்து கார்ல கூட்டிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் உனக்கு வருணும் பிரேக்கப் ஆன விஷயம் கூட எனக்கு தெரியும். உன்னை லவ் பண்ணுன்றதுக்காகவே என்னோட தகுதியை நான் உயர்த்திக்கணும்னு நினைச்சேன். அதனாலேயே எனக்கு கிடைச்ச வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சேன். அப்படியே ஒரு புக்கியமே எழுதுனேன் அப்படின்னு சொல்றான். 8 வருஷமா உயிருக்குயிரா உன்னை நான் லவ் பண்றேன், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு கேட்டிருப்பான். சஞ்சயுமே அவங்களோட வீட்டுக்கே வரா. அதனால சுத்தியுமே பார்த்து அவனை போய் அக் பண்ணிக்கிறா. எப்படியோ 2 பேருமே சந்தோஷமா ஒண்ணு சேர்ந்துடுறாங்க.